தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. லூக்கா 20ஆம் அதிகாரம் 2ஆம் வசனமும் 3ஆம் வசனமும். நீர் எந்த அதிகாரத்தினால் இவைகளை செய்கிறீர்? இந்த அதிகாரத்தை உமக்கு கொடுத்தவர் யார்? அதை எங்களுக்கு சொல்லும் என்றார்கள். இயேசுவை பார்த்து இந்த கேள்வி கேட்கிறார்கள். அடுத்த வசனம் சொல்கிறது, அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, நானும் உங்களிடத்தில் ஒரு காரியத்தை கேட்கிறேன், அதை எனக்கு சொல்லுங்கள். இதிலிருந்து கற்றுக்கொள்கிற காரியம் என்னன்னா, எல்லா கேள்விக்கும் நீங்களும் நானும் பதில் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா ஆண்டவரே இதை கற்றுக் கொடுத்திருக்கிறார். சில பேர் சந்தேகங்கள், விளக்கங்கள், இல்லை எனக்கு காரியத்தை சொல்லிக் கொடுங்கன்னு உங்கள்கிட்ட கேள்வி சந்தேகத்தில் கேட்கலாம். அங்கே நீங்கள் சொல்லிக் கொடுங்க, தவறு இல்லை. ஆனால் ஒரு சில ஜனங்கள் உங்களை குற்றம் சொல்லணும், குறைய பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அநேக இடத்துல கேள்வி கேட்கும்போது ஆண்டவர் பதில் சொல்ல மறுபடியும் அவங்களை திரும்பி கேள்வி கேட்கிறார். அப்போது அவர்கள் பேசாமல் கடந்து சென்றார்கள். இந்த ஞானத்தை ஆண்டவர் தரார். இந்த காரியத்தை நடப்பித்தும் காண்பித்திருக்கிறார். அதனால புரிஞ்சுட்டு அதுக்கு சமயத்துக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளுங்கள்.